ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்தியா டெவலப் செய்து வரும் ஹைப்பர்சானிக் மிசைலோட புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஹைப்பர்சானிக் மிசைல்னா என்ன, இந்தியா எதற்காக ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, இந்தியா டெவலப் செய்து வரும் ஹைப்பர்சானிக் மிசைல்களோட கேப்பபிலிட்டி என்ன, உலகத்துல வேறு எந்த நாடுகளிடம் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உலகத்திலே வெற்றிகரமா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து தன்னுடைய முப்படைகளையும் இணைச்சிருக்கக்கூடிய ஒரே நாடு ரஷ்யா தான். ரஷ்யாவிடம் 3 ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவன்கார்ட் அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள், கின்சல் அப்படிங்கிற ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் மிசைல், திசர்கான் இல்லனா ஜிர்கான் அப்படிங்கிற ஷிப் லான்ச் ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து தன்னுடைய படையில் இணைச்சிருக்காங்க. ரஷ்யாவிற்கு அடுத்து சீனா DF-17 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை வெற்றிகரமா டெவலப் செய்து தன்னுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னால 1800 இருந்து 2500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, உலகின் வல்லரசு நாடான அமெரிக்கா இன்னும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்வதற்கு போராடி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சமீபத்துல அமெரிக்கா நடத்திய ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனைகள் தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. ரஷ்யா, சைனா, அமெரிக்கா தவிர ஜப்பான், இந்தியா, UK, சவுத் கொரியா போன்ற பல நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல இந்தியா மற்ற நாடுகளை விட ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியை டெவலப் செய்யறதுல ஒரு முன்னேறிய நிலையில இருக்காங்க. ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னா மாக் 5 வேகத்துக்கு மேல டிராவல் செய்யக்கூடிய மிசைல்களை ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாக் 5 அப்படின்னா ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா செல்லக்கூடியது. தற்போது உள்ள ரடார் தொழில்நுட்பத்தை கொண்டு ஹைப்பர்சானிக் மிசைல்களை டிடெக்ட் செய்ய முடியாது. இதற்கு முக்கியமான காரணம் ஹைப்பர்சானிக் மிசைலோட வேகம், மனூவரபிலிட்டி, குறைவான உயரத்துல பறக்கும் திறன் மற்றும் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே திசையை மாற்றி பறக்கக்கூடிய திறன் போன்ற பல விஷயங்களால் தற்போது உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை தடுத்து நிறுத்த முடியாது. ட்ரெடிஷனலா ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் மேல் நோக்கி பறக்கும். அதற்கு பிறகு டார்கெட்டை நோக்கி அதிவேகமா கீழ் நோக்கி பறந்து சென்று தாக்குதல் நடத்தும். இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை லான்ச் செஞ்சவுடன் மிசைல் மேல் நோக்கி பறக்கும் பொழுது ஹைப்பர்சானிக் வேகத்துல பறக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட உயரத்தை எட்டியவுடன் டார்கெட்டை நோக்கி பறக்கும் பொழுது ஹைப்பர்சானிக் வேகத்துல போகும். அதனால லான்ச் செஞ்சவுடன் மிசைல் மேல் நோக்கி குறைவான வேகத்துல பறந்து கொண்டிருக்கும் பொழுது தாக்கி அழிக்க முடியும். ஆனா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படிங்கிறது மிசைல லான்ச் செஞ்சதுல இருந்தே ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் வேகமா பறக்கக்கூடிய மிசைல்களை ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹைப்பர்சானிக் மிசைல்கள் மிகவும் குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய மிசைல்கள். அப்படி குறைவான உயரத்துல பறக்கிறதுனால இந்த மிசைல்களை எந்த ஒரு சென்சார் மற்றும் ரடார்கள்னால கண்டுபிடிக்க முடியாது. ஹைப்பர்சானிக் மிசைல்களை தரை, ஆகாயம் மற்றும் கடல்ல இருந்து மிக எளிதா லான்ச் செய்ய முடியும். உலகத்துல 2 விதமான ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்கு. ஒன்னு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள். இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை இயக்குறதுக்கு ஏர் பிரீத்திங் ராம்ஜெட் இன்ஜின் மற்றும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்கள் பயன்படுத்தப்படும். இல்லனா டியூவல் பல்ஸ்டு ராம்ஜெட் இன்ஜினும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை இயக்குறதுக்கு பயன்படுத்தப்படும். ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ல மிசைல் லான்ச் செஞ்சதுல இருந்து டார்கெட்டை தாக்கும் வரை அந்த மிசைல்ல இருக்கக்கூடிய ராம்ஜெட் மற்றும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்கள் இயக்கப்பட்டு மிசைல தொடர்ந்து ஹைப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்ய வைக்கும். இது ஒரு வகையான ஹைப்பர்சானிக் மிசைல். இரண்டாவதா ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்கு. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் முதல்ல ஒரு பூஸ்டர் ராக்கெட் மூலமா ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் டிராவல் செய்யும். அதற்கு பிறகு அந்த பூஸ்டர் ராக்கெட்ல இருந்து ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பிரிந்து டார்கெட்டை நோக்கி டிராவல் செய்ய தொடங்கும். அப்படி டார்கெட்டை நோக்கி டிராவல் செய்யும் பொழுது மிசைல் ஹைப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்யும்.
முடியும். டார்கெட்டை நோக்கி ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் டிராவல் செய்ய தொடங்கியவுடன் எந்த ஒரு இன்ஜினும் பயன்படுத்தப்படாது. ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி மூலமா கிளைட் வெஹிக்கிள்கள் ஹைப்பர்சானிக் வேகத்துல தொடர்ந்து டிராவல் செய்ய முடியும். ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் டார்கெட்டுக்கு அருகில் செல்லும் பொழுது ஜிக்ஸாக் டிராஜெக்டரியில பறந்து எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குழப்பும். இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை தாக்க முடியாது. ஆனா ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் ஸ்ட்ரெயிட்டான ஒரு பாத்ல தான் டிராவல் செய்யும். ஆனா மிகவும் குறைவான உயரத்துல பறக்கும். இப்படி குறைவான உயரத்துல ஹைப்பர்சானிக் வேகத்துல பறக்கும் பொழுது எர்த்தோட கர்வேச்சர் காரணமா எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களையும் டிடெக்ட் செய்ய முடியாது. நமது எதிரி நாடான சீனா DF-17 ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை வெற்றிகரமா டெவலப் செய்து தன்னுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த DF-17 மிசைல்களை பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் 2 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைச்சு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள்னால 9800 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். ஆனா ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து தயாரிக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் மிசைல் ப்ராஜெக்ட் மிகவும் ஸ்லோவா நடந்து வருது. இப்போ ரஷ்யா வேற உக்ரைனுடன் சண்டையிட்டு வர்றதுனால இந்த மிசைல் டெவலப்மெண்ட் இன்னும் தாமதமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் DRDO டெவலப் செய்து வரும் மிசைல்ஸோட பட்டியல் மற்றும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டது. அந்த லிஸ்ட்ல DRDO-வால் டெவலப் செய்யப்பட்டு வரும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலோட புகைப்படம் மற்றும் சில முக்கியமான டீடைல்ஸ் வெளியிடப்பட்டது. DRDO ஏற்கனவே ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய hstdv வெஹிக்கிளை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. DRDO டெவலப் செய்த hstdv வெஹிக்கிள் ஒரு ஸ்கிராம்ஜெட் இன்ஜினால் இயக்கப்பட்டது. இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளோட சோதனைய முதல்ல 2016வது வருடமே நடத்தினாங்க. அதற்கு பிறகு 2020வது வருடமும் hstdv வெஹிக்கிளை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்து ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை வெற்றிகரமா டெவலப் செய்த 4வது நாடா இந்தியா இருக்காங்க. DRDO 2020ல நடத்திய சோதனையில இந்தியாவின் hstdv வெஹிக்கிள் தொடர்ந்து 20 நொடிகள் இயக்கப்பட்டது. இந்த 20 நொடியில 32.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் செஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட மார்க் 6க்கு மேல இந்தியாவின் hstdv வெஹிக்கிள்கள் டிராவல் செஞ்சிருக்கு. அதாவது ஒலியின் வேகத்தை விட 6 மடங்கு வேகமா hstdv வெஹிக்கிள்கள் டிராவல் செஞ்சிருக்கு. இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பங்களை கொண்டு டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்தியாவிற்கு ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை டெவலப் செய்வதற்கு ரஷ்யா பெருமளவு உதவி செஞ்சிருக்காங்க. DRDO ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்ல பயன்படுத்தப்பட்ட ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தை கொண்டு ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை டெவலப் செய்ய போறாங்க. DRDO ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலோட புகைப்படம் மற்றும் அதோட டீடைல்ஸை வெளியிடுவதற்கு முன்பு வரை இது போன்ற மிசைலை DRDO டெவலப் செய்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யாருமே கெஸ் பண்ணல. ஆனா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இது ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவே தன்னுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட்ல ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை எட்ட முடியாத சூழ்நிலையில இந்தியா எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை தயாரிக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு DRDO வெளியிட்டிருக்க புகைப்படத்தை வச்சு பார்க்கும் பொழுது அவங்க டெவலப் செய்து வரும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலோட பூஸ்டர் ராக்கெட்ல 6 கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அமைப்பு இந்தியாவின் K4 மிசைல்கள்ல தான் இருக்கும். இதற்கு முன்பு இந்தியா அக்னி மிசைல்களை பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை 2020வது வருடம் சோதித்தாங்க. ஆனா இந்தியா உருவாக்க உள்ள ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ல K4 மிசைலோட பூஸ்டர் ராக்கெட் பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவிடம் ஷோரியா அப்படிங்கிற ஒரு லேண்ட் பேஸ் ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்கு. இந்த மிசைலும் K சீரியஸ் ஆஃப் மிசைல்ல இருந்து டெவலப் செய்யப்பட்ட மிசைல் தான்.
அதனால அதே கே சீரியஸ் ஆஃப் மிசைல்களையும் இந்தியா தன்னுடைய ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களுக்கும் பயன்படுத்த போறாங்க. அடுத்து டிஆர்டிஓவோட ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலோட டாப் செக்ஷன்ல 4 கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ரஷ்யாவின் ஜிர்கான் மற்றும் அமெரிக்காவின் போயிங் X-51 வேவ் ரைடர் மிசைல் போன்றே இருக்கு. டிஆர்டிஓ ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினுக்கு தேவையான மெட்டீரியல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. டிஆர்டிஓ ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்ய போறாங்க. முதல்ல தரையில் இருந்து லான்ச் செய்யக்கூடிய சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த மிசைல்கள் 2500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்தியாவின் முதல் ஹைப்பர்சானிக் மிசைல் 2024 இருந்து 2025 வருடத்துக்குள் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. இரண்டாவதா போர் விமானங்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய ஒரு ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த மிசைல்கள் 700 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்தியா டெவலப் செய்யும் இந்த 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களும் மாக் 7 இருந்து மாக் 10 வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடியது. அதாவது ஒலியின் வேகத்தை விட 7 முதல் 10 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இந்த 2 மிசைல்களுமே 2025 வருடத்துக்குள் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. அதனால இந்தியா வரும் காலத்துல இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களோட சோதனையை வேகப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிஆர்டிஓ டெவலப் செய்து வரும் இந்த 2 ஹைப்பர்சானிக் மிசைலும் இந்திய படையில் இணைக்கப்பட்டால் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இந்த மிசைல்கள் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.